நீயாவது உங்க அம்மாவை நல்லா பாத்துக்கையா. அவங்கள என்ன மாதிரி எங்கேயும் கையேந்த விட்டுறாதையா. ரொம்ப நன்றியா. நான் வரையா. இல்ல ஆதி, வேண்டாப்பா, நான் போறேன். பெத்த தாயை தொலைச்சிட்டு வாழ்ற வாழ்க்கையா? நீயாவது உங்க அம்மாவை நல்லா பாத்துக்கையா. அவங்கள என்ன மாதிரி எங்கேயும் கையேந்த விட்டுறாதையா. கண்ணு கலங்கி நின்று இருக்கிற. டேய், உன்னதான கேட்கிறேன், என்னாச்சு? கேட்கிறேன், சொல். ஐயா ஆதி, இந்த காப்பியாவது குடிப்பா. பரவாயில்ல பாட்டி, இருக்கட்டும். இன்னும் எம்புட்டு நேரத்துக்கு தான் வயித்த காய போட்டுட்டு இருப்ப. குடியா. பாட்டி, என்னாச்சு? யாரோ ஒருத்தி இப்ப வந்துட்டு போனாயா. அவளை அவன் மகன் துரத்தி விட்டானா. பஸ்ஸுக்கு கூட காசு இல்லாம வந்து ஆதிகிட்ட தான் வாங்கிட்டு போனான். போகும்போது சும்மா போகாம இவங்கிட்ட உங்க அம்மாவை நீயாவது நல்லா பாத்துக்க, யாருகிட்ட இப்படி கையேந்து விடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்பத்துல இருந்து உடஞ்சு உக்காந்தவன் தான் பாவம் இப்படியே தான் இருக்கான். ஏன்டா கெட்ட நேரம் எல்லாரையும் பிடிச்சி இப்படி ஆட்டிட்டு இருக்குன்னே தெரியல. நான் உங்ககிட்ட என்ன சொல்றதுன்னே தெரியலடா. நீ தமிழ் கிட்ட சரியா பேசலன்னு தானே நான் உன்னை சத்தம் போடலான்னு வந்தேன். ஆனா நீ யார்கிட்டயுமே சரியா பேசல நிலைமையில இல்ல. முடியலடா மாப்பிள்ள. நாள் ஆக ஆக அம்மாக்கு ஏதாவது ஆயிடுமோ, அவங்க அப்படியே எங்கேயாவது போய் நின்றுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்குடா. லூஸ் மாதிரி ஏதோ பேசிட்டு இருக்காதடா. நேத்து முழுசா அம்மா வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். இன்னைக்கு என்னடா இப்படி பேசிட்டு இருக்கிற? நடக்கிறதெல்லாம் பார்க்க பார்க்க நான் நானாவே இருக்க முடியலடா மாப்பிள்ள. ஏன் மாப்பிள்ள நமக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது? நீயும் நானும் அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க தானே. அப்புறம் ஏன்டா நாம நல்லா இருக்க மாட்டேங்கிறோம்? உங்ககிட்டயும் சரி என்கிட்டயும் சரி பசின்னு யாராவது வந்து நின்னா தயங்காம இருக்கிறத எடுத்து கொடுக்க தானடா செய்வோம். அப்புறம் ஏன் மாப்பிள்ள நமக்கு இப்படிலாம் கஷ்டம் வருது? உண்மையா இருக்கணும், உதவி செய்யணும், அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தணும், பட்னியா இருக்கிறவன பார்த்து பசி ஆத்துறதுதான் நல்லது நடக்கும்னு நம்ம சின்ன வயசுல இருந்து கேள்விப்பட்டிருக்கோம்டா. ஏன் மாப்பிள்ள அதெல்லாம் பொய்யா? இங்க நல்லவனா இருக்கிறது அவ்வளவு பெரிய தப்பா? நல்லவனுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா சந்தோஷம் எப்படி மாப்பிள்ள கெட்டவனுக்கு கிடைக்குது? மாப்பிள்ள இப்பதான் பாசம் காட்டவே பயமா இருக்குடா மாப்பிள்ள. அந்த தர்மலிங்கத்துக்கு நான் அப்படி என்னடா செஞ்சிட்டேன்? இல்ல நீதான் என்ன செஞ்ச? அவர் பொண்ணு கல்யாணத்தை நிறுத்தி அவங்க கழுத்துல தாலி கட்டிட்ட. சரி, அது தப்புதான். சந்தோஷமா தானே இருக்காங்க. பொண்ணு சந்தோஷமா இருக்கா, அதை பார்த்துட்டு அந்த ஆளும் சந்தோஷமா இருக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு உன்னை குத்தணும் கொல்லணும் ஏன்டா அப்படி வெறி பிடிச்சா அலையணும்? மாப்பிள்ள நீ என் ஃப்ரெண்டுடா. பொண்ணை ஏதாவது பண்ணுவேன்னு என்கிட்ட வந்து ஒருத்தன் சொன்னா என்னால எப்படி மாப்பிள்ள பார்த்துட்டு இருக்க முடியும்? அன்னைக்கு தர்மலிங்கம் வந்து என்கிட்ட அப்படி சொன்னப்போ என்ன மீறி அழகர் எதுவும் பண்ண முடியாதுன்னு நான் அந்த ஆளுக்கிட்ட சொன்னேன்.
இந்த ஒரு வார்த்தைக்கா அதால இவ்வளவு கஷ்டப்படுத்துறாரு? வேண்டாம், ஒரு மனுஷனால எப்படி இவ்வளவு கொடூரமா யோசிக்க முடியுது? தமிழை கடத்தினது அந்த ஆள் தான் தெரிஞ்ச அன்னைக்கு அந்த ஆள் ஏதாவது பண்ணியிருக்கணும்டா. அன்னைக்கு நான் விட்டதுனால தான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்து நிற்கிது. அன்னைக்கே அந்த ஆளை அமைதியாக உட்கார வச்சிருந்தா எங்கள் அம்மா இன்னைக்கு என்னை விட்டு போயிருக்க மாட்டாங்க. நீயும் ஆண்டாலும் பிரிஞ்சிருக்க மாட்டீங்க மாப்பிள்ள. தப்பு பண்ணிட்டேன்டா. உன்னை அழகர்கிட்டேருந்து காப்பாத்திட்டேன்னு சந்தோஷப்பட்டுக்காங்க. எனக்கு உன்னை காப்பாத்தினது ஏன் தெரியுமா? உன் உயிர் என் கையால தான் போகணும்னு இருக்கு. அதனால தான் இவனை தடுத்தேன். நான் கொல்ல வேண்டியவனை இவன் கொல்லக்கூடாதுல்ல. அதனால தான் உன்னை காப்பாத்தி பத்திரமா வச்சிருக்கேன். உனக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தா போய் வேண்டிக்க. எங்க அம்மா சீக்கிரம் வரணும், ஆண்டாளும் அழகணும், சந்தோஷமா இருக்கணும்னு மனசார வேண்டிக்க. ஒரு வேளை அது நடந்தா உன்னை உயிரோட விடலாமா வேண்டாமான்னு நான் யோசிப்பேன். ஆனா அப்ப கூட யோசிக்க தான் செய்வேன். என்ன முடிவெடுப்பேன்னு எனக்கே தெரியாது. வா மாப்ள, வாடா.